இயர் எண்ட் ஆனால் ஐடி கம்பெனிலேருந்து வெளியில் கூட்டிட்டு போவாங்க. எங்களை கூட்டிகிட்டு போன இடம் தான் தனிமா ஃபார்ம்ஸ். உள்ள வழி நெடுக்க என்ட்ரன்ஸில் போகன் வில்லேஜ் செடி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர் கலராக இருந்துச்சு. உள்ளே போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அங்கே உள்ளவே எங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் அதில் என்டர்டெயின் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்ச் கூட்டிகிட்டு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லா வகையான ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிப் சைக்கிளிங் இங்கே தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் கலர் ஃபிஷ் பாண்ட் ஏரியா கிட்ட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு அப்படியே ரொம்ப மெய்மறந்து போய் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். பெரிய போட்டிங் ஏரியா. அங்கே நம்ம போட்டிங், கயாக்கிங் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஜிப் லைனிங் மெயினாக நான் வந்துட்டு அங்கே பார்த்தேன். 350 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோன்னா நமக்கு ட்ரோன் சார்ஜையும் எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் அங்கே உள்ளே வந்து பேர்ட்ஸ் ஏரியா இருக்கும். அங்கே போய் நம்ம பேர்டுக்கு நம்மளே ஃபீட் பண்ணலாம், சீட்ஸ்லாம். அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு கேட்டு, பர்ஷியன் கேட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து விளாண்டுச்சுங்க. ஒரு பூனை எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். லாலே லான்ற மாதிரி. அகெயின் கம்மிங் டு பூல் ஏரியா, தட் வாஸ் ஸோ அமேசிங். அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் அங்கே கயாக்கிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் கயாக்கிங் வெளியில் போய் பண்ணதில்லை அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வுட் கெட் தேர். அப்புறம் உள்ள மெயினான ஏரியா இதுதாங்க. ஸ்னேக்கை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். லிட்ரலாக ஸ்னேக்கை நாங்கள் டச் பண்ணி பார்த்தோம். அண்ட் ரொம்ப பெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அங்கே இருந்த அண்ணாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஆன்டிக் ஏரியா இருந்துச்சு. நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டேபிள் மெயினாக நான் ரொம்ப உள்ளவே ஸ்னேக் லேடர். அப்புறம் இந்த கேம் நல்லா இருந்துச்சு. நம்ம நல்லா 360 டிகிரி நம்மளை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண வைக்கும். இது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எங்கேயுமே போய் விளாண்டதில்லை. நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸுங்க, 1 2 இல்லை, 1800 நம்ம கொடுத்தோன்னா ஒர்க் தான். நம்மளை கூப்பிட்டு போய் நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவினிங் காஃபி, ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் முள்ளக்காட் ரைட், அப்புறம் ஹார்ஸ் இதெல்லாம் போனோம். இந்த மாடுங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபிஷ்பாக இருந்துச்சு. ஃபிஷ்பாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளவே நிறைய ட்ரீஸ் வளர்த்துருக்காங்க. அவங்களே ட்ரீஸ் வளர்த்து அதிலேருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு சமைக்கிறாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் அந்த டேவை நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். யூ ஷுட் ட்ரை இட்.